கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்ல பாடலை தந்து இறுதி துதிக்கும்படி கர்த்தர் ஆமென். வாரந்தோறும் இந்த இடத்தில் கூடும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை சமாதானத்தினால் துதியினால் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். अच्छे गीतों को देख के हमें खुशी से भर दिया है, इसलिए परमेश्वर धन्यवाद करता हूँ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆறுதலாய் விடுதலாய் இருக்கிறது. परमेश्वर का वचन ही हमारी जिंदगी के लिए तसल्ली और छुटकारा है. வார்த்தையினால தான் விடுதலை உண்டாகுது. वचन के द्वारा ही छुटकारा होगा. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்கவும் படிக்கவும் அதை காதினால் கேட்கவும் நாம் பிரியம் கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर का वचन को अधिक सुनने के लिए पढ़ने के लिए हम जो है इसकी प्रयास करें. சோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு சில காரியத்தை தியானிப்போம். परमेश्वर आज के दिन में दिए कुछ वचन को हम ध्यान करेंगे. இன்னைக்கு என்ன வார்த்தைன்னா, आज क्या वचन है? அதாவது புறம்பான யூதர்கள், அதாவது புறம்பான யூதர்களுடைய அந்த ஜெப முறைமை இருக்குல்ல, அவங்க கர்த்தரை அணுகக்கூடிய அந்த அணுகுமுறைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய அணுகுமுறைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை வசனத்தின் வழியாய் நம்ம பார்க்க போறோம். ஆமென். यहूदियों की ஹல்லேலூயா. प्रार्थना करने का तौर तरीका. கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. हालेलुया. தானியேல் புஸ்தகம் डैनियल की पुस्तक 6 அதிகாரம் 6वां अधिकार 10 வசனத்தை வாசிப்போம். उसका 10 को पढ़ेंगे. डैनियल 6:10. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6 அதிகாரத்தில் 10 வசனம். சத்தமா வாசிங்க. डैनियल 6:10. வாசிக்கும் போது சத்தமா வாசிங்க. போதும். எருசலேமுக்கு நேராக, இங்கதான் பாயிண்ட், செய்தி இங்க இருந்து தான் தொடக்கம். यरूशलेम की ओर करके ऐसे ஹல்லேலூயா. हम पढ़ते हैं. சரி, ஜெபம் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனால் எருசலேமுக்கு நேராக ஏன் பண்ணாரு? वो प्रार्थना करो सही तरीके. यरूशलेम की ओर मुड़कर क्यों प्रार्थना किया? ஹல்லேலூயா. हालेलुया. ஜெபம் பண்ணவர் முழங்கால் போட்டு அவர் பலகணிகளை திறந்து மேல் வீட்டில் ஜெபம் பண்ண சரி, பிதாவாய் நோக்கி ஜெபம் பண்ணாரு. ஆனால் எருசலேமை நோக்கி ஏன் प्रार्थना किया, लेकिन यरूशलेम की ओर मुड़कर क्यों? காரியம். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. இதற்கு விளக்கம் 2 நாளாகமம் 7 அதிகாரம். ஹல்லேலூயா. 12 படிச்ச பிறகு அதுக்கப்புறம் சொல்லுதேன், அதுக்கப்புறம் படிக்காத. 12 படிங்க. ஹல்லேலூயா. हालेलुया. இதுதான் காரணம். இந்த ஸ்தலம் என்று சொல்லப்படுவது அந்நாட்களிலே சாலமோனோடு உடன்படிக்கை பண்ணார் இல்லையா, ஆலயத்தை கட்டும்படி. அதான் எருசலேம் தேவாலயம். ये स्थल जो बोलते हैं, तो डैनियल के साथ जो वाचा बांधा था, वो यरूशलेम का जो मंदिर है. அங்க கர்த்தர் என்ன சொன்னார்? அங்கிருந்து பண்ணுகிற உங்களுடைய மன்றாட்டின் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கேட்பேன். ஹல்லேலூயா. ऐसा लिखा है कि वही. அதனால தான் எருசலேமை நோக்கி. அவன் இன்னைக்கும் யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, உலகத்துல எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் சரி, அவர்கள் இருதயத்தில் எல்லாமே அந்த எருசலேமை நோக்கி தான் என்ன செய்வாங்க? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி பழக்க வழக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த எருசலேம் எந்த திசையில இருக்கோ அதை நோக்கி தான் அவர்கள் தொழுகை செய்வார்கள். यरूशलेम जो दिशा में, उसी दिशा में मुड़ के वो प्रार्थना करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. 15 வாசிங்க. அதுல 15. उसके 15 को पढ़ेंगे. அப்ப இந்த வார்த்தை இது எல்லா யூதர்களுக்கும் தெரியும். நம்ம எப்படி பழைய பாட்டில் உள்ள சில சத்தியத்தை அறிகிறோம், அதே மாதிரி யூதர்களும் அங்கே தோரா கொடுக்கப்பட்டிருக்குல்ல, 5 ஆகமங்கள், 5 ஆகமங்கள். அதான் பழைய பிரமாணத்தில் அவன் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு நம்ம பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆலயத்திலிருந்து மண்டாட்டின் ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரகாரம் தான்
இந்த யூதர்களுடைய தொழுகை அவங்களுடைய அணுகுமுறை இதுதான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. उनको भी पता है कि यरूशलेम में जो है उनका प्रार्थना सुना जाएगा, इसलिए जहां भी हो यरूशलेम की ओर मुड़ के वो प्रार्थना करते हैं. 14 வாசிங்க. उसके 14 को पढ़ेंगे. ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் காரணம். அல்லேலூயா. यही वो कारण है. இதுதான் யூதர்கள் அப்படி செய்வதற்கு காரணமா இருக்குது. இதுதான் அவர்களுக்கு. ஆனால் யூதர்களுடைய காரியம் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை கேட்க மாட்டான். लेकिन यहूदियों का बात क्या, जो परमेश्वर बोलेंगे वो सुनते नहीं है. வேண்டாத வேலையை செஞ்சுட்டு இருப்பான். யூதர்கள் नहीं करना वही काम करेंगे. இன்னொன்று, அப்ப இது எப்படி? இப்ப சரி, முதல்ல இதை பார்த்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அதுக்கப்புறம் நமக்குன்னு சில புதிய பிரமாணம் கொடுத்துருக்கல, அதை பார்க்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம், எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, சோத்திரம். திரும்ப இப்போ பார்க்க போகிறது எல்லாமே, அதாவது அந்த காரணத்தை தான், ஏன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த காரணத்துக்கு தான் இப்போ இவ்வளவு வசனம். ஆமென். சங்கீதம் 132 13 14. भजन संहिता 132 का 13-14 पढ़ेंगे. जीसस. Psalm 132 13-14. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எருசலேமை தெரிந்து கொண்டு விரும்பினபடினால் சாலமோனுக்கு தேவன் உத்தரவிட்டு, சாலமோனால் தேவனுடைய உத்தரவின் பெயரில் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான். அதுதான் எருசலேம் தேவ ஆலயம். அல்லேலூயா. வாசல் ஸ்தலம் என்று சொன்னாலும் அதான் பொருள், ஆலயம் என்று சொன்னாலும் அதான் பொருள், எருசலேம் என்று சொன்னாலும் அதான் பொருள். அல்லேலூயா. जो निवास स्थान भवन बोले दोनों एक ही बात है. 14 வாசிங்க. उसके 14 को पढ़ेंगे. 132:14. ஹல்லேலூயா. हालेलुया. இது யூதர்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. யூதர்களுக்கு தெரியும். ये यहूदियों को पता है. ஆனால் இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் அந்த ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை அவருடைய தொழுகை கேட்டார். உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட காலம் प्रार्थना को सुन लिया. அல்லேலூயா. हालेलुया. அதே சங்கீதம் 134:2 வாசிங்க. Psalm 132:4. படிங்க. அதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா எடுத்து, இதைத்தான் தானியேல் செய்தான். அல்லேலூயா. பாத்தீங்களா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய், ऐसे पवित्र स्थल की ओर ऐसे देख के. அல்லேலூயா. हालेलुया. அதான் தானியேல் செய்தான். वही दानियेल ने ऐसे किया. அதான் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 48:14 வசனத்திலே, கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். Isaiah 48:14 में से लिखा. வாசிங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. हालेलुया. சிறைப்பட்டு, அதாவது பாபிலோன் அரசனால் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனதுல தானியேலும் ஒருவன். बाबिलोन में जो बंदी बनाए गए थे उसमें ये दानियेल भी थे. அப்போ எத்தனையோ ஜனங்கள் அங்க இருக்கும்போது கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். செய்வான் அப்படின்னா ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. कितने लोग थे परमेश्वर. செய்வார்கள் என்றால் பலரை குறிக்கும், செய்வான் என்றால் ஒருவனை குறிக்கும். அவன்தான் தானியேல். करेंगे मतलब अनेक को बोलते हैं, लेकिन करेगा तो एक व्यक्ति का बात. அப்ப என்ன செய்தான்? उन्होंने क्या किया? அவள் அடக்குமுறை ஒடுக்குமுறையின் மத்தியிலும் उनको जो दबाने के दबाव की கொஞ்சம் கூட அசரல, जरा भी वो डरा नहीं, சோர்ந்து போகல, और मायूस नहीं हुआ. பல கனிகளை திறந்தான். ऐसे जो उसने अपने जो है द्वारों को எருசலேமுக்கு நேராய் और यरूशलेम की ओर முழங்கால் படியிட்டு वो घुटने टेक के प्रार्थना करने लगा. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி आकाश और पृथ्वी को सृष्टि करने परमेश्वर को देख के प्रार्थना कर ஜெபம் பண்ணினான். वो प्रार्थना करने लगा. இதான் கர்த்தருக்கு சித்தமானதை செய்தான். और उन्होंने ஹல்லேலூயா. इच्छा को पूरा किया. சிறைப்பட்டு போய் அவர்களுடைய அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு பயந்து தேவனை மறுதலிக்கலை. ऐसे बंदी होके ஹல்லேலூயா. उनको डरा नहीं, தேவ சித்தத்தை செய்தான். परमेश्वर की इच्छा को पूरी किया. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை ஹல்லேலூயா நிறைவேறும் வண்ணமாய்
அங்க நடக்குது. ஆமென். इसलिए जो भविष्यवाणी के पुस्तक में लिखा है वो हालेलुया. ऐसे ही हो रहा है. இன்னொன்று ஸ்தோத்திரம். ரோமர் 11:7. रोमन्स 11:7 को पढ़ेंगे. ரோமர் 11 அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலர்கள் இவர்களுக்கு வேதம் சொல்லுது, இவர்கள் புறம்பான மாம்சத்தின்படி உண்டான இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. इस्राएल के बारे में कहता है कि ये लोग शारीरिक तौर पे इजरायली है. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அல்லேலூயா. लोगों को बाइबल बोलता है कि आत्मिक इजरायली है. இப்படி இருதயம் முழுவதும் பாரம்பரியத்தினால் நிரம்பிருந்துச்சுன்னா, ऐसे हृदय पूरा जो अगर परंपरा से भरा होगा तो ஆவிக்குரிய காரியத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. आत्मिक कार्यों में उनका कोई लेन देन नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அந்த காரியத்தை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். वो बात और आप அல்லேலூயா. जानते हैं. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் அவருடைய முறைமையா இருக்கு. ये जो उनके तौर तरीके हैं. எத்தனை வாசித்தப்போ? 11 ரோமர் 11:7. 8 வாசிங்க. ஆ ஆ ஆ அல்லேலூயா. கனநித்திர ஆவிகள் அவர்களை ஆள் கொண்டிருக்கு. ऐसे परमेश्वर ने उन्हें आत्मा से भरा है. இன்னொன்று கேளாத என்னத்தை கேட்க மாட்டான். இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் போது அவங்களுக்கு பைத்தியமா தெரிஞ்சு கேட்க மாட்டான். அப்படிதான் இருந்துச்சு. புறக்கணிச்சாங்களா? அல்லேலூயா. हालेलुया. அவன் செவிட எப்படி கேட்பான்? கேட்டாதான் உருப்பிட்டுருவானே, காது திறந்துருமே. அவன் அப்படிதான் நிலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை வாசித்தோம்? 8. 9 வாசிங்க. சோத்திரம். பாத்தீங்களா? சுருக்கும் கண்ணியும். விடுதலைக்கு உண்டான வார்த்தையை இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார், சொல்லுகிறார், உணர்த்துகிறார். செவி கொடுக்க மனசில்லை. ऐसे जो उनको जो वचन की और सुनने के लिए उनको कान नहीं है. ஏன் செவி கொடுக்க மனசில்லை? அவர்கள் இருதயம் முழுவதும் என்ன இருக்கு தெரியுமா? उनका हृदय में क्या भरा है? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். 2 कोरिन्थियोस 3 अधिकार. ஆமென். அதில் 15, 16, 17 வரைக்கும் படிங்க. उसने 15, 16, 17 को पढ़िए. அந்த காரியம் மூடி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. மோசேயுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது சத்தமா அல்லேலூயா. முக்காடு மூடி அவர்களை தடை பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா. ऐसे जो है पर्दा डाल के जो है सब कुछ उन्होंने ढक लिया है. அந்த முக்காடு சுகத்துல பேசாம இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ऐसे जो है अपने चेहरे पे उन्होंने एक पर्दा डाल के ढक அதனால लिया. ரட்சிப்பவர்கள் தூரமாயிற்று. इसलिए जो उद्धार उनसे दूर हो गया है. மீட்பவர்கள் தூரமாயிற்று. छुटकारा उनसे दूर है. விடுதலை அவர்களுக்கு தூரமாயிற்று. छुटकारा दूर है. அல்லேலூயா. हालेलुया. இதான் காரணம். यही कारण है. வேற என்ன? எத்தனை படிச்சோம்? 16. அல்லேலூயா. இந்த முக்காடு அவர்களை மூடி இருக்கிற அப்படின்னா ये जो पर्दा उन्होंने ढक लिया इसीलिए அவர்கள் இயேசுவுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் அவரை புறக்கணித்தார்கள். इसलिए जो यीशु के सत्य को उन्होंने जो है इनकार कर दिया. அவரை உதாசீனப்படுத்தினார்கள். उनको जो उन्होंने तुच्छ जाना. அதனால்தான் அவர்களுக்கு ரட்சிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தூரமாய் போயிற்று. इसलिए जो उद्धार का उनसे संबंध नहीं है. எத்தனை படிச்சோம்? அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இதுதான் காரணம். यही कारण है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆமென். लेकिन हमको जो ऐसा नहीं है. நம்முடைய முறைமை எல்லாமே ஆவிக்குள் பட்டது. அல்லேலூயா. हमारे तौर तरीके सब பாரம்பரியத்துக்கும் ஆமென் எந்த ஒரு சடங்காச்சலுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை பத்தி தெரியாது. तौर तरीके हालेलुया. हमें कुछ लेन देन नहीं है. ஆமென். आमीन. இப்போ அந்த 10 வாசித்தீங்களா? முடிஞ்சலா? அல்லேலூயா. हालेलुया. அப்போ 17 வாசிங்க. 17 को पढ़ेंगे. 17. ஆவியானவர் ஹalleluya. हालेलुया. கர்த்தரே ஆவியானவர். परमेश्वर ही आत्मा है. யூதன் போய் சொன்னா ये यहूदी से जब अगर बोलेंगे तो அவன் பாஷையிலே ஆவியானவர் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னா கேட்க மாட்டான்.
उसके भाषा में अगर बोलेगी कि पवित्र आत्मा है तो नहीं सुनेगा। ஹalleluya. हालेलुया। இங்கிலீஷ்ல சொன்னாலும் கேட்க மாட்டான். और कोई भाषा में बोलो नहीं सुनेगा, இல்ல 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 அதெல்லாம் கிடையாது. वो बोलेगा ऐसा नहीं है करके। எங்களுக்கு ஆபிரகாம் தேவன் உண்டு, हमें जो इब्राहिम जो எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, हमें जो पिता है அவர்தான். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. यीशु मसीह का जो हमारा कोई संबंध नहीं है। அதான் ஈரான்காரன் இடிக்கான், इसी जो ईरान का जो है जो வாங்கி கட்டுதான். ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இது அவனுக்கு வெட்கக்கேடு தான் சொல்ல போனா. ये एक शर्मिंदा की बात है। இது ஒரு இடத்துல பவுல் சொல்வார், அவர்கள் யூதர்கள் ஏன் இதுவரைக்கும் அவர்கள் ரட்சிப்பை அடையாமல் இருப்பதற்கு காரணம், यहूदी उद्धार नहीं पाएगा कारण क्या है? அடைய வேண்டிய காரியத்தை அடையாமல் இருப்பதற்கு காரணம், जो पाना चाहिए वो नहीं पाया उसका कारण क्या है? அவர்கள் தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட தேடுகிறபடினால் वे लोग खुद की जो मर्जी की बातें जो है चलन करते हैं, அந்த காரியத்தை அவர்கள் இன்னும் அடையாமல் இருக்கிறார்கள். इसलिए जो है जो पाना चाहिए वो कार्य अब तक नहीं पाए। எவர்களுடைய உள்ளத்துல பாரம்பரியம் ஆளுகமோ, किसके दिल में परंपरा अगर राज करता है, எவர்களுடைய வாழ்க்கையில பாரம்பரியத்தினால் மூடப்பட்டிருக்குமோ, इसका जो दिल जो परंपरा से भरा हुआ है, விடுதலைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். उनका छुटकारा से कोई संबंध नहीं है। ரட்சிப்புக்கும் அவருக்கும் தூரமாய் போயிடும். उद्धार जो है उनसे कोसों दूर चले जाएगा। இந்த நிலைப்பாடு தான் இன்றைய உள்ள யூதர்களுக்கு இருக்கு. यही हालत जो आज के समय में यहूदियों का है। அதனால தான் அவர்கள் செபிக்கிற முறைமை எல்லாம் நம்மை நோக்க, எங்க பாருங்க, நம்முடைய நோக்கம் பரலோக தேவனை நோக்கி ஆவில் நிறைந்து முழங்கால் படியிட்டு பிதாவாக யாவை என்ன செய்யணும், முழங்கால் படியிட்டு பிதாவுக்கு முன்பாக நாவுகள் அறிக்கை செய்த வண்ணமாய் துதிக்கணும். இதுதான் நம்முடைய முறைமை. ஹalleluya. पिता के सामने घुटने टेके இது அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஹalleluya. नहीं जानते। ஹalleluya. हालेलुया। கட்டாயம் இந்த நம்மை பெற்ற ரட்சிப்பை, நம்ம அடைந்த இந்த மீட்பை அந்த யூதர்கள் பாரம்பரியத்தினால் மூடப்பட்ட யூதர்கள் முக்காடு அவர்களை விட்டு நீங்கும்படி நாம் பாரத்தோடு செபிக்கணும். यहूदियों के जो चेहरे से जो पर्दा हटा, ஹalleluya. அது தேவ சித்தமா இருக்கு. ये परमेश्वर की इच्छा है। ஹalleluya. हालेलुया। மார்க் 7 அதிகாரம், मार्क 7वां अधिकार, ஹalleluya. மார்க் 7:3 வாசிங்க. मार्क 7:3। சத்தமா. பார்த்தீங்களா, அந்த விஷயத்துல டாக்டரே எம்பிபிஎஸ் டாக்டரே மிஞ்சிருவான். கை கழுவுது வைக்கிறது, கடைக்கு போயிட்டு வந்து எப்படி எதை செய்யக்கூடாதோ அதை என்ன செய்ய மாட்டான். எதை கர்த்தர் சொல்லுவார், ஏசு கிறிஸ்து எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டான், எதை செய்யக்கூடாதோ அதை செய்வான். परमेश्वर कहते हैं कि जो करना है वो नहीं करेंगे, जो नहीं करना है वही करेंगे। ஹalleluya. हालेलुया। அது இங்கேயும் அப்படிதான் இருக்கு. यहाँ भी ऐसी है। இந்த இதுதான் கம்மி கிடையாது இங்க. வாசிங்க. ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என்ன வாசித்தோம்? மார்க் 7:3 வாசிங்க. 4 வாசிங்க. படிங்க வேற எத்தனை தொடர்ந்து. ஹalleluya. அவர்கள் இருதயம் தூரமாய் கர்த்தரை விட்டு போவதற்கு காரணம் அவருடைய பாரம்பரியம். उनका हृदय परमेश्वर दूर गए इसलिए क्योंकि उनका जो तौर तरीका और परंपरा है, அவர்களுடைய பாரம்பரியம் அதுக்கு தடையா இருக்கு. उनका जो परंपरा ही उनके लिए एक रुकावट है। ஹalleluya. हालेलुया। பாரம்பரியம் தடையா இருக்கு. परंपरा जो है उनके लिए रुकावट है। அதனால தான் அவர்கள் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். इसलिए जो आज तक जो वे उद्धार नहीं पाए, முன்னோர்களுடைய பாரம்பரியம் उनके पूर्वजों की जो परंपरा நமக்குள்ள வரக்கூடாது. हमारे में नहीं आना चाहिए। ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாரும் யாரு? हम सब कौन है? நம்ம எல்லாரும் யாரு? हम सब कौन है? சொல்லுங்க சத்தமா. ஆவிக்குரிய ஹalleluya. हम आत्मिक इस्राएल है। ஆவிக்குரிய இஸ்ரவேல்னா சத்தம் ஓங்கி வரணும். அந்த இஸ்ரவேல் மாதிரி மௌனமா இருக்க கூடாது, தெரியாத மாதிரி. ஹalleluya. हालेलुया। சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு சத்தியத்தை கேட்டிருக்கீங்களா? ஹalleluya. हालेलुया। ஒரு क्वेश्चन வைக்கணும்னா அது கரெக்டா சொல்லணும் நீங்க. ஆமென். அப்பதான் நான் தெரியும், சரி நல்ல சத்தியத்தை கேட்காங்கன்னு தெரியும் நமக்கு. ஹalleluya. புதுசா வந்த விசுவாசி மாதிரி தெரியாத மாதிரி பப்பரன்னு பார்க்க கூடாது. ஹalleluya. हालेलुया। தோத்திரம் மத்த எல்லாத்துக்கும் கங்கணம் பாக்கிய
கேள்வியெல்லாம் கேட்கிய எப்படி? அல்லேலூயா हालेलुया ஸ்தோத்திரம். என்ன வாஸ்தவம்? காதும் கேட்க மாட்டேங்க எனக்கு சரியா. மார்க்கலையா 6 7 வாசிங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இந்த துல்கனையும் பாருங்க. யாரு? இஸ்லாமியம். எப்படி ஒண்ணுக்கு போகும்போது கூட இந்த ஒரு இதுல கொண்டு போவான். எப்படி பண்ணது புறம் அக்கிரமம் அநியாயம். அதுல ஏதோ பரிசுத்தம் இருக்கிறது மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோபம் வரும். 2 புடையில போட்டுருமான்னு வரும். அவ்வளவு கோபம் எனக்கு. பிசாசுகள் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு. சாத்தானுடைய ऐसे इस्लाम சாத்தானுடைய तौर तरीके देखेंगे वो भी ऐसी परंपरा. பரிசுத்தம் என்றால் எது? पवित्रता मतलब क्या है? பரிசுத்தம் என்றால் எது? पवित्रता मतलब क्या है? பாரம்பரியத்தில் இருக்கு. क्या वो परंपरा में है? ஸ்தோத்திரம். அல்லேலூயா हालेलुया. சில முஸ்லிம்காரோட வாக்குவாதம் உண்டு. சரி அவனை செவுட்டில் அரைஞ்ச மாதிரி பாதலை கொடுத்துட்டு ऐसे कुछ வருவேன். मुस्लिम लोगों से ஒற்ற மாட்டேன். அந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி தேவன் யார் என்பதை நிலைநாட்ட வரமாட்டேன். அடி விழுந்தாலும் சரிதான். இதுதான் அப்படிமே. அல்லேலூயா சத்தியம் தான். यही सत्य है. எந்த ஒரு பாரம்பரியமும் தேவனுடைய சத்தியத்துக்கு ஆமென் புறம்பார்க்கப்படாது. அல்லேலூயா. ऐसे कोई परंपरा जो है அல்லேலூயா परमेश्वर के सामने नहीं आना चाहिए. பாத்தீங்களா? அவங்க முன்னோர்களுடைய ஆமா ஆமென். அவங்க என்ன நினைச்சா தெரியுமா? இயேசு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட இயேசுட்ட தப்பிக்க முடியுமா? அவருடைய ஞானம் எங்க? அவர்கிட்ட யாரும் பேசி தப்பிக்க முடியுமா? பெரிய பூரண ஐக்கியம் மாதிரி ரொம்ப பரிசுத்தமான மாதிரி என்ன சொன்னாங்க? உங்கள் முன்னோர்களுடைய உங்கள் சீசர்கள் கூட இருந்தவங்க கை கழுவாம சாப்பிடுதான் எப்படி அப்படின்னு அது சொன்னான். எப்படி முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஏசு சொன்னாரு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. எப்படி கை கழுவாம 15 வாசிங்க. அதுல 15 पढ़ेंगे 7:15. हालेलुया हालेलुया. பாத்தீங்களா இயேசு எப்படி பதில் கொடுத்தாரு? यहाँ यीशु मसीह ने कैसे जवाब दिया आप देखेंगे. கை கழுவாம சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் இல்ல. बिना हाथ धोए खाए तो भी चलेगा. அது தீட்டு அல்ல. वो कोई अशुद्ध नहीं है. எது தீட்டு? क्या दोष है? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிற காரியங்கள், मनुष्य के हृदय से जो बाहर निकलता है जो बातें हैं. हालेलुया. பொல்லாத காரியங்கள் जो बुरी बातें हैं அத இருதயத்தை குறித்து இருதயம் யோசிக்கிற காரியத்தை குறித்து பட்டியலிட்டு சொல்லலாம். அவலட்சணமான காரியம் அங்க இருக்கு. हृदय की जो बुरी सोच के बारे के இது தீட்டுப்படுத்தும். हालेलुया. मनुष्य पे दोष लगाता है. இது தீட்டுப்படுத்தும். हालेलुया. ये दोष लगाएगा. இது பரிசுத்த நிலைப்பாடு அல்ல. ये पवित्रता. பரிசுத்தம் எது? पवित्रता தேவன் விரும்பும் காரியம் எது? परमेश्वर चाहते हो क्या कार्य है? ये नहीं है. வேற காரியம். वो दूसरी बात. அது ஆவிக்குள்பட்டது. वो आत्मा में है. அது ஆவிக்குரியது. वो आत्मिक चीज है. हालेलुया. हालेलुया. அவ்வளவுதான் போயிட்டான். वो चले गए. என் பார்வைக்கு கை கழுவுவதே அன்றைய விட்டுருப்பான் நினைக்கிறேன். हालेलुया. ஏன்னா அதுதான் பரிசுத்தம் பண்ணவங்க குடஞ்சு கழுவிட்டு இருந்திருப்பான். हालेलुया. हाथ धोना ही वो लोग पवित्रता समझते थे. हालेलुया. हालेलुया. கடைக்கு போயிட்டு வந்தாலும் குளிப்பானா? अगर दुकान में बाजार जाके तो भी இருதயம் செத்து போய் கிடக்க. உனக்கு அறிவு கட்டவனே இருதயம் செத்து கிடக்க. हृदय से मरा हुआ है. அத அவர் உன்னைய அதுல வந்து விடுதலை கொண்டான வார்த்தையை சொல்றாரு. உன் காதுக்கு எட்ட மாட்டேக்கு. लेकिन जो छुटकारा का बात उनके जो कान में वो नहीं जाता है. கழுவ வேண்டிய கழுவு. ऐसे जो चीजों को धोना है उसे धोना. கழுவ வேண்டியத கழுவு. ऐसे जो साफ करना है उसे இருதயத்தை கழுவு. अपने हृदय को साफ कर. அத நீ கழுவ முடியாது. वो तू अपने आप से नहीं धो सकता है. உனக்காய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். तेरे लिए जो परमेश्वर यीशु मसीह आया है. அவருடைய இரத்தம் தான் உன்னை கழுவும். उनका लहू ये तुम्हें साफ कर. அவருடைய இரத்தம் தான் உன் பாவக்கரை நீக்கும். परमेश्वर का लहू जो है पापों को दूर करेगा. हालेलुया. हालेलुया. கழுவுக்கு உண்டான வழியை கர்த்தர் சொல்லுகிறார். जो साफ करने के लिए जो मार्ग परमेश्वर ने बताया. யூதனுக்கு காதுல எட்ட மாட்டேக்கு. यहूदियों को जो कान वो नहीं सुनेगा. ஆமென். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. आज के समय में ऐसे ही है. 1 யோவான் 1:7. 1 John 1:7. எது கழுவுக்குரியது? அதுல வந்து இல்ல. ஹalleluya. ஹalleluya. பாத்தீங்களா
எது கழுவும் பாவத்தை? ரத்தம். ஹalleluya. यीशु का लहू ही पाप को धोएगा. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். यीशु मसीह का लहू ही सभी पापों को. அப்ப இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எதற்காக அனுப்பினார்? यीशु मसीह को पिता ने किस लिए धरती पे भेजा? மனுஷருடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் அந்த பாவ கரையை போக்கவும் சுத்திகரிக்கவும் தான் அவரை பூமிக்கு அனுப்பினார். मनुष्य से पाप से छुटकारा पाने के लिए. ஹalleluya. हालेलुया. அனுப்பின அவரை புறக்கணித்து जो भेजा गया था उनको जो उनको आदर नहीं किया, அவர்களே ஆமென் அவமானப்படுத்தி அவரை புறக்கணித்தார்கள். ऐसे वही जो उनको जो अपमान करके जो அதனால தான் அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் மாறிச்சு. इसलिए जिंदगी में तकलीफ हो गया. பாத்தீங்களா, பாரம்பரியம் எந்த மனுஷனையும் விடுதலை ஆக்காது. परंपरा कोई मनुष्य को छुटकारा नहीं दिलाएगा. பாரம்பரியத்தினால் விடுதலை பெற முடியாது. परंपरा के द्वारा छुटकारा नहीं पा पाएंगे. ஹalleluya. हालेलुया. சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். सत्य को जानो, सत्य तुम्हें. அந்த சத்தியம் கர்த்தராகிய இயேசுவே. वो सत्य परमेश्वर यीशु मसीह है. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை உனக்கு விடுதலை உண்டான வார்த்தை. मुंह से निकला हर एक वचन जो है वही हमें छुटकारा. அததான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சுட்டி காமிக்கிறார். वही परमेश्वर आज के दिन हमें. ஹalleluya. हालेलुया. நம்ம எல்லாரும் விடுதலை பெற்றிருக்கிறோம். हम सब छुटकारा पाए. இந்த உபதேசம் உங்களுக்கு அல்ல, எனக்கு கண்ணோம். ये उपदेश இது அவர்கள் செய்கிற தவறு என்ன என்பதை உணர்த்துவதற்காக, பிரித்து காமிப்பதற்காக தான் இவ்வளவு உதாரணத்தோடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹalleluya. நாம் எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள். இது நமக்கல்ல, வேற காரியம் இருக்கு, அப்புறம் தெரிய வரும். ஹalleluya. हालेलुया. நம்ம என்ன வாசித்தோம்? அப்படிதானே? அப்ப இந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆமென். ஆமென். அதனால தான் அவர்களை முழுக்க முழுக்க பாரம்பரியம் மூடி இருக்கு. ஹalleluya. इसलिए जो है पूरा जो परंपरा में डूबे हुए हैं. ஹalleluya. हालेलुया. ரோமர் 11:7-8 வாசிங்க. रोमन 11:7-8 को पढ़ेंगे. ரோமர் 11:7. ஹalleluya. பாத்தீங்களா? ஹalleluya. ஏன் இந்த நிலைக்கு யூதர்கள் ஆனார்கள்? இயேசுவை அவர்கள் விசுவாசிக்காமல் போனதினால், அவரை புறக்கணித்ததினால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே அவரை புறக்கணித்த நிமித்தம் இந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறார். ஆமென். यीशु मसीह को जो इनकार किया, இதுதான் காரணம். जो तकलीफ में है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆகவேதான் யூதர்கள் அவர்களுடைய ஜெப முறைகள் ஹalleluya இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்துக்கு இருக்கிறபடினால் यहूदियों की जो प्रार्थना तौर तरीके इस प्रकार है, इसलिए அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹalleluya. कोई लाभ नहीं है. அதனால் பிரயோஜனம் எதுவும் கிடையாது. ஹalleluya. इसलिए कोई लाभ नहीं है उनको. பிரயோஜனம் எங்க இருக்கு? किस चीज में लाभ है? ஹalleluya. हालेलुया. இயேசு சொல்லுகிற அந்த சத்தியத்துக்கு தான் விடுதலையும் यीशु मसीह ने जो बोला जो सत्य उसमें மீட்பும் இருக்கு. ஹalleluya. छुटकारा है. சரி, இப்போ ஹalleluya இந்த ஸ்தலத்தை எனக்கு தெரிந்து கொண்டே இங்கிருந்து ஜபிக்கிற ஜபத்துக்கு என் செவி கவனிக்கிறதும் கேட்கிறதுமாய் என் இருதயம் என்னாலும் எருசலேம் இந்த ஆலயத்தின் மேல் இருக்கும் சொன்னார் இல்லையா? இப்ப அதே தேவன் என்ன சொல்ல வராரு பாருங்க, அந்த ஆலயத்தில் இல்லங்க. ऐसे जो परमेश्वर ने कहा मैं भवन से सुनूंगा, लेकिन आज ये और एक वचन बोलता है कि वहां पे परमेश्वर नहीं था. அந்த ஆலயத்தில் முதல்ல நான் இருக்கேன்னு சொன்னார்ல. पहले जो कहा कि मैं भवन में रहूंगा, அதே தேவன் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பின்பு அங்க இல்ல அப்படிங்கிறாரு. कुछ समय बीतने के बाद परमेश्वर का वही वचन कहता है कि मैं वहां नहीं हूं. 7 அதிகாரம் प्रेरितों 7 47, 48, 49 வாசிங்க. ஹalleluya. என் கரங்கள் உண்டாயிற்று. ஹalleluya. हालेलुया. இந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை இன்னை வரைக்கும். ஹalleluya. इससे जो ये ज्ञान नहीं है. மண்டே முட்டிக்கிட்டு கிடக்கான். எப்படி? लेकिन जो माथा पटकते हैं, ஹalleluya, முட்டி முட்டி மண்டை தான் உடையும், ரட்சிப்புனா வராது அவனுக்கு. ऐसे जो माथा पटकते हैं, ஹalleluya, शरीर टूटेगा. அவர்கள் ஹalleluya அறியாமல் இருக்கிறார்கள். वे लोग अज्ञानता में हैं. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். आप और हम जो है हम जानते हैं. அதனால யூதர்கள் ரட்சிக்கப்படணும்.
इसलिए यहूदी जो उद्धार पाना है, ஆவிக்குரிய யூதராகிய நீங்களும் நானும் आत्मिक यहूदी आप और हम பர்சனலா அந்த யூதர்களுக்காய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. निजी तौर पे यहूदियों ஏன்னா அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். क्योंकि ये लोग उद्धार पाना है. பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்துல 10 அதிகாரத்துல அதைத்தான் சொல்றாரு. என்ன பாருங்க, பவுலுடைய விண்ணப்பம் என்னவா இருக்கு வாசிங்க. ऐसे प्रेरित पौल की जो प्रार्थना क्या है, ரோமர் 10 முதல் வாசிங்க. ஹல்லேலூயா. हालेलुया. பாத்தீங்களா, பவுல் ஒரு யூதன் தான், पौल एक वो भी यहूदी है, ஆனா இந்த விண்ணப்பத்தை ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் ஆவிக்குரிய யூதன். ஹல்லேலூயா. लेकिन वो एक आत्मिक பவுல். यहूदी है. ஹல்லேலூயா. हालेलुया. பாரம்பரியத்திலிருந்து வந்த மனுஷன், அவருக்கு தெரியும். परंपरा से ही आने वाला व्यक्ति. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அவருடைய விண்ணப்பம் என்னவா இருக்கு? तो उसका जो प्रार्थना क्या है, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய யாருடைய தேவனுடைய விருப்பமா? அதுதான். ஆவிக்குரிய நமக்கும் அந்த விருப்பம் தான் இருக்கணும். சரியா? தோத்திரம். ऐसे जो उनका जो इच्छा यही था, அப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மறந்துறாங்க. इससे जो भी प्रार्थना करेंगे इसे नहीं भूलना है. இஸ்ரவேலுக்காக அநேகமா யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவா சொல்லுங்க அப்போ, சொல்லுங்க. इजराइल के लिए कौन प्रार्थना, யார் அதிகமா பண்ணுதா? உண்டா? அதிகமா சோத்திரம் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ऐसे ये प्रार्थना कर रहे हैं, பண்ணணும். प्रार्थना करना है उनके लिए. ஏன் தெரியுமா? அவர்கள் மீதல் மித்தம்தான் நமக்கே ரட்சிப்பு வந்தது. क्योंकि ஹல்லேலூயா. ஒரு வகையில் அது நமக்கு பெனிஃபிட். यहूदियों के कारण ही हमको उद्धार भी आया है. ஹல்லேலூயா. हालेलुया. ரோமர் 15 ஹல்லேலூயா 27 வசனம். रोमन 15:27 அதுல ஒரு ஞானமான காரியம் இருக்கு. ஆ ஆ ஹல்லேலூயா. பாத்தீங்களா? பாத்தீங்களா? சோத்திரம். இதுல விளங்கிட்டா யாருக்கு? யூதர்களுக்கு. திரும்ப படிங்க சிஸ்டர். தோத்திரம். ஆ இப்படி செய்வதற்கு எவர்கள் அவர்கள்னா எவர்கள்? புறஜாதியார். ஹல்லேலூயா. அத சொல்லுங்க. புறஜாதியார். ऐसे जो अन्य जाति जो है. ஹல்லேலூயா. हालेलुया. புறஜாதியார். நம்ம தான் புறஜாதி. கிறிஸ்துவினாலே இப்ப நாம் ஒன்றாக்கப்பட்டோம். ஆவிக்குரிய யூதர்கள் என்கிற பெயர் நமக்கு கர்த்தரால் சூட்டப்பட்டிருக்கு என்பதை மறந்து சுயநல ஜெபத்தெல்லாம் மூட்டை கட்டி எங்கேயாவது தூர போடுங்க. அது வர வேண்டியது வரும். எப்படி? வீடு வரும், காடி எல்லாம் வரும். உங்க விருப்பத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். ஆமென். மாம்சத்தின்படி இஸ்ரவேலே ஆசீர்வதித்தது உண்மையானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலிய உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். हालेलुया. करने परमेश्वर की इच्छा है. இந்த விசுவாசம் வரணும். புரியுதா? ये विश्वास जो हमें आना है, குறுகிய இனத்தை விட்டு வெளியே வரணும். ஆமென். ऐसे जो छोटे बच्चे बाहर आना है. இவன் புரிஞ்சா அவளுக்கு தோத்திரம். समझने वाली बात है ये. சரி, இப்போ இந்த காரியத்தை செய்யணும். இப்போ ஆலயத்தில் கர்த்தர் ஏன் இல்லை அப்படிங்கிறது. अभी जो भवन में परमेश्वर क्यों नहीं है? அந்த விண்ணப்பத்தை கேட்பேன். இங்க நான் இருப்பேன். என் செவிகள் இங்கிருந்து செவிக்கிற செபத்திற்கு விண்ணப்பத்திற்கு கவனிக்கிறதாய் கேட்கிறதாய் செவி கொடுக்கிறதா சொன்ன தேவன் ऐसे मैं यहाँ पे रहूंगा, मैं प्रार्थना को सुनूंगा जो ஒரு बोल रहे परमेश्वर. குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அங்க நான் இருக்க மாட்டேன்ட்டார். कुछ समय के बाद मैं यहाँ पे नहीं हूँ करके भी वही परमेश्वर बोलते हैं. இருக்க மாட்டேன் என்று சொன்ன காரியம் என்னத்துக்காக சொன்னார்? मैं यहाँ नहीं रहूंगा करके परमेश्वर ने ஏன் क्यों அப்படி? बोला? அவர் விருப்பப்பட்டு தெரிந்து கொண்டு ஆமென் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. उनकी इच्छा से जो है वो भवन बांधा गया. இப்போ அதே ஆலயத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். लेकिन वही भवन में मैं नहीं रहूंगा करके क्यों कहते हैं? இதா திடீர்னு ஒருத்தர் ஐக்கியமா நல்ல உயிருக்கு உயிரா பழகுதிய, अचानक दो लोग अच्छे दोस्त है. ஆமென் அனுதினம் நல்ல உறவாடிட்டு திடீர்னு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு போனேன்னு வைங்களேன், ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் அதே மாதிரி இப்ப தேவன் இந்த ஆலயத்துல இருக்க மாட்டேன் என்று சொல்லுறாருன்னா காரணம் இருக்கு இல்லையா? ஏதோ காரணம் இருக்கு. எது நிமித்தம் இருக்க மாட்டேன் मैं नहीं रहूंगा बोलते कारण क्या है? எசேக்கியேல் 8 அதிகாரம் 6 வசனம், एजेकियल 8:6 9 வசனம், 13, 15, 17 தொடர்ந்து
தெளிவா படிங்க, நிறுத்தி நிதானமாய். சோத்திரம். படிங்க. ஹல்லேலூயா. போதும், அப்படி இருங்க. இப்போ என்ன சொன்னாரு? என் பரிசுத்த முத கர்த்தர் முந்தின காலத்துல இந்த அசுத்தங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக முந்தின காலத்தில் இந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டேன் அவர். இப்போ இந்த ஸ்தலத்தை விட்டு என்ன சொல்றாரு? அப்பயா தூர போனாரு. படிங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எத்தனை வாசிய? 9. ஜீசஸ். 13. ஜீசஸ். போதும். 15. சோத்திரம். ஜீசஸ். 17. சோத்திரம். சோத்திரம். ஜீசஸ். ஜீசஸ். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் ரீசன். இதுதான் इसका कारण है. தேவன் ஆலயத்தை விட்டு வெளியே அவர் சென்றதற்கு காரணம் என்ன? காரணம் வேண்டாத அருவருப்பு. யார் செய்தார்? இஸ்ரவேல் पुत्रர்கள். हालेलुया. इस्राएल के पुत्रों की जो अशुद्ध कार्य के कारण ही यह परमेश्वर मंदिर से जो है छोड़ के चले गए. இதுதான் காரணம். यही कारण था. அப்போ தேவன் இது நிமித்தமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவன் जानने क्या बात है? எருசலேம் ஆலயத்தில் இல்ல. हालेलुया. यरूशलेम भवन में नहीं. சரியா இல்லையா? எருசலேம் ஆலயத்தில் தேவன் இல்லை. यरूशलेम भवन में முந்தின காலத்துல இருந்தார். விண்ணப்பத்தை கேட்டார். உண்மைதான். அது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி நடந்தது. हालेलुया. हालेलुया. இப்போ இல்லை. अभी नहीं है. இந்த இல்லை என்பது உணர்வு நமக்கு கூட தெரிஞ்சிருக்கு. नहीं करके हम भी जानते हैं. யூதர்களுக்கு இன்னும் தெரியாமல் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. यूदों को अभी भी पता नहीं, उनके जो आंख जो बंद हो गया. அப்படி தெரிந்திருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. अगर पता हो तो यीशु मसीह को ग्रहण करते थे. பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டிருப்பாங்க. आत्मा से भर के जो है परमेश्वर की महिमा करते. அப்ப இதுல காரியம் என்ன தெரியல. कारण क्या है अभी नहीं जानते. பாரம்பரியத்தினால் மூடப்பட்டிருக்கிறார்கள். परंपरा से जो है ढके हुए. हालेलुया. हालेलुया. அப்ப நாம் என்ன செய்யணும்? तो हम क्या करना है? அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். उनके लिए प्रार्थना करना है. இதுதான் யூதர்களுடைய நிலை. यही यहूदियों का जो हालत है. हालेलुया. हालेलुया. இதுதான் யூதர்களுடைய நிலைப்பாடு. தேவன் அங்க இல்லை சொல்லிட்டார் இல்லையா? அப்போஸ்தலர் 7ல வாசித்தோம். यहूदियों की परिस्थिति है. என்ன சொன்னோம்? கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் இந்த ஆலயத்துல மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயத்தில். சரி, அப்ப இதுவும் மனுஷரால் கட்டப்பட்டதானே? இந்த லைட் கிட்ட எல்லாம் இங்க இருக்கிறாரா? तो क्या यहाँ भी जो हाथ से बनाया हुआ भवन है कि यहाँ पे சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இங்க இருக்கிறாரா இல்லையா? எப்படி ஆதாரமா சொல்லுங்க. எந்த அடிப்படையில் சொல்லியே? எஸ். ஹல்லேலூயா. இதுதான் பாயிண்ட். இதுதான். ஆமென். மத்தேயு 18:20 வாசிங்க. मैथ्यू 18:20 को पढ़ेंगे. ஹல்லேலூயா. 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 हालेलुया. அப்ப நம்ம புரிஞ்சா? ஹல்லேலூயா. समझ गए? 2-3 பேர் எங்க கூடுகிறார்களோ அப்படின்னா உங்க கிச்சன்ல கூடாலும் சரி, வீட்டில் கூடாலும் சரி, பால்கனியில கூடாலும் சரி, நடு காட்டுல கூடாலும் சரி, அங்க இருப்பேன். அவ்வளவுதான். जहां भी आप हालेलुया. इकट्ठा होगे वहां परमेश्वर का आत्मा. ஏன் தெரியுமா? किस लिए? நம் தேவனுடைய தோற்றம் हम परमेश्वर की जो है जो ஒரு உருவத்தை போன்றது அல்ல. ऐसे एक इमेज जैसा नहीं है. ஆமென். அப்ப என்ன போன்றது? ஆவியா இருக்கிறார். परमेश्वर ஹல்லேலூயா. आत्मा के जैसा है. யோவான் 4:23-24 வாசிங்க. நம்முடைய
ஹalleluya. ஒரு நிமிஷம், எத்தனை வாசித்தீங்க? யோவான் 4 அதிகாரம் 23 24 அதை மட்டும் வாசிங்க. John 4:23-24. அதான் ஹalleluya Hallelujah. உண்மையோடும். ஆமென். இந்த நிலைப்பாடு தான் நமக்குள்ள இருக்கணும். जो ये நம்ம அப்படித்தான் செய்கிறோம். ஹalleluya ऐसे ही करते हैं. ஹalleluya. Hallelujah. இந்த உண்மையோடு ஆவியோடு தொழுகிறவர்கள் பேர் என்ன பேரு? ये आत्मा और सच्चाई से जो आराधना करते हैं उनके लिए क्या नाम है? என்ன பேரு சொல்லுங்க. எஸ், கரெக்ட். ஹalleluya. Hallelujah. ஆமென். आमीन. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் आत्मिक इस्राएल कहलाते हैं. வேதத்தில் இதுக்கு ஆதாரம் உண்டா? अगर शास्त्र में इनका इसका कोई आधार है? எங்க இருக்கு சொல்லுங்க. ரோமர் 2. ஹalleluya. டக்குன்னு பதில் சொல்லணும். இத்தனை காலமா சர்ச்சுக்கு வரையில இந்த வசனத்தை போய்ச்சே கிடையாதா? 2:29 Romans 2:20. ஜீசஸ் வாசிங்க. ஹalleluya. Hallelujah. இதத்தான் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள் போதகனாய் இருந்த அந்த நிக்கதோம் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீ மறுபடி பிறக்கணும் என்று சொன்னார். यही वचन को परमेश्वर ने ये निकोदेमस को कहा था तू दोबारा ஹalleluya जन्म लेना है. யூதனுக்குள் ஒரு போதகனாய் இருந்தும் இந்த காரியம் உனக்கு தெரியாம இருக்கே என்று சொல்லி விளக்கி காமித்தார். यहूदियों में एक बोधक है लेकिन ये Hallelujah. बात पता नहीं करके कहते हैं. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு யூதனுக்குள்ள சில போதகன் இருப்பான், குருட்டு பேலா இருப்பான். आज जो यहूदियों அவன் சொல்லி கொடுக்கிறது விடுதலைக்கு உண்டான வார்த்தை இருக்காது. யாருக்கிட்டே அவனே போதிக்கிறவனே சிறைப்பட்டிருக்கான். முக்காடு அவனும் மூடப்பட்டு எப்படி ஒன்னால நாக்கட்டு குருடனுக்கு குருடா வழிகாட்டி மாதிரி அதை தான் போதிப்பான். यहूदियों में जो बोधक ஹalleluya. अंधे को रास्ता दिखाने அதை जैसा வாசிங்க. हालत है. யோவான் 3 அதிகாரம். இல்ல எத்தனை வாசித்தீங்க? யோவான் 3 5 6. ஆவியிலே பிறப்பது மாம்சமா இருக்கும். ஹalleluya. இதுதான் அவருடைய ரகசியம். ஆமென். यही रहस्य बात है. இப்ப நீங்கள் நானும் எப்படி பிறந்தோம்? और आप और हम कैसे जन्मे? ஆவினால் பிறந்தோம். அதனால தான் जन्मे. ஆவினால் பிறந்தவர்களுக்கு என்ன பேரு? அது ரைட்டு. இன்னொரு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 2:15. 1 Corinthians 2:15. ஹalleluya. ஆவிக்குரியவன். ஆமென். இஸ்ரவேல் ஒரு பக்கம். ஆமென். இன்னொரு பக்கம் ஆவிக்குரியவர்கள். ஆமென். இந்த ஆவிக்குரியவுடைய சுபாவம் கிரிகள் என்னவா இருக்கும்? ये आत्मिक लोग का स्वभाव कैसे होगा? என்னவா இருக்கும்? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பிரகாரமா என்ன செய்வான்? ஆராய்ந்து நிதானிக்கிறவனாய் இருக்கிறான். जो आत्मिक है वो आत्मिक प्रकार हालेलुया. को जो है को करेगा. இதுதான் மறுபடி பிறந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய தன்மையும் கிரியைகளும் செயல்பாடும் இப்படிதான் இருக்கணும். ஹalleluya. दोबारा जन्म பாரம்பரியத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேல்களை போல நம்முடைய கிரியை இருக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்த இவ்வளவு உதாரணம். ஹalleluya. पारंपरिक इस्राएल के द्वारा अपना जो क्रिया. ஆமென். அப்ப நீங்களும் நானும் ஆமென் ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்கணும்? जो आत्मिक जो कैसा रहना है? சரி, ஆராய்ந்து இருக்கட்டும். ஆமென். இன்னும் அதை விட பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அதுல தான் நம்ம பிடிப்படுகிறோம் எல்லாரும். ஹalleluya. हालेलुया. ஆவிக்குரிய சுபாவம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு நம்ம ஆவிக்குரியவர்கள். ஆமென். சரிதானே? இப்ப நமக்கு விரோதமா ஏதோ ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சாரு. ஹalleluya. हमारे खिलाफ किसी ने कोई अगर बुराई कर दिया, தீமை செஞ்சவங்களை மனப்பூர்வமா மன்னிக்கணுமா இல்லையா? ஹalleluya. जो बुराई करते हैं उसे पूरे मन से क्षमा சரியா करना. இல்லையா? அப்ப இந்த நிலைப்பாடு ஏன் வர மாட்டேங்குது? तो ये जो है ஹalleluya. परिस्थिति क्यों हमें नहीं आता है? இப்ப நல்ல ரசனையா அந்த மாம்சத்துக்குரிய யூதர்களை குறைபாடுகளை குறித்து எல்லாரும் கேட்டோம். எப்படி? अभी जो हमने वचन को तो अच्छे से सुना, இப்ப நம்மளை நோக்கி வரும்போது சவுண்டு காணாது.
और जब ये वचन हमारी ओर आता है हमारी जो हालेलुया हो जाता है हालेलुया அதை விட படுமோசமா அங்க இருக்கு उससे बदतर भी हालत हालेलुया कुछ लोगों का है மன்னிக்க மாட்டான் ऐसे क्षमा नहीं करेंगे மன்னிக்க மாட்டேன் क्षमा नहीं करूंगा நான் அவ காலை கழுவ மாட்டேன் मैं उसका पैर नहीं धोऊंगा காலை ஆமேன் தோத்துறோம் ஒரு பிடிக்காத ஆள் கால் கழுவுக்கு போகும்போது ஆமேன் தோத்துறோம் அதுக்கு பின்னாடி இங்க பிடிக்காத ஆள் இருக்குன்னு வைங்களேன் பேச மாட்டார்களாம் அதுக்கு தந்திரத்தை பாருங்க எப்படின்னா அதுல வேற ஆள் நீங்க போங்க எப்படி அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் கழுவ மாட்டேன் எப்படி இது ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய சுபாவம் ऐसे जो लोग पसंद नहीं उनको वो अवॉइड நடக்கா நடக்கலையா क्या ये होता है कि நடக்கு ये सब होता है ஆண்களுக்குள்ள நடக்கு ऐसे ब्रदर्स பெண்களுக்குள்ள நடக்கு सिस्टर्स लोग भी ஹalleluya हालेलुया அப்போ அப்படி இருக்க லாகாது तो ऐसे नहीं रहना है இருக்க யாருக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய சுபாவம் எப்படிப்பட்டது அல்ல आत्मिक इस्राएल का जो स्वभाव ऐसा नहीं होना चाहिए ஹalleluya हालेलुया ஆவிக்குரியவுடைய சுபாவம் எதை செய்தாலும் जो आत्मिक स्वभाव जो चाहे जो भी करे நம்முடைய தொலைநோக்கு பார்வையானது ஆவிக்கு உட்பட்டிருக்கணும் हमारा जो जो नजरिया है वो आत्मिक होना चाहिए ஆவிக்குரியதா இருக்கணும் वो आत्मिक नजरिया होना ஒரு பிரசங்கமா இருக்கட்டும் चाहे वो प्रचार அது ஆவிக்கு உட்பட்டிருக்கணும் वो आत्मा में हो ஒரு பாடலா இருக்கட்டும் चाहे वो गीत क्यों ना हो அது ஆவில் நிறைந்த பாடலா वो இருக்கணும் आत्मा से भरा हुआ गीत होना चाहिए ஒரு நற்கிரியைகளா இருக்கட்டும் एक अच्छा काम क्यों ना हो ஹalleluya ஆவிக்குரிய பார்வையோடு நோக்கத்தோடு நற்கிரியை वो செய்யணும் एक आत्मिक नजरिए से उद्देश्य से अच्छा करना है ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய சுபாவம் ये जो आत्मिक इस्राएल இததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ये परमेश्वर जो है हालेलुया करता है பதிலுக்கு பதில் बदले के बदला செய்தே என்றால் ऐसे अगर बदला लेंगे பதிலுக்கு பதில் நாம் செய்வோமானால் ऐसे बदला का बदला लेंगे तो திரும்ப யாரு எங்க போறோம் அந்த எழுத்தின் பிரமாணத்தின்படி நம்ம செய்கிறோம் அந்த யூதர்களைப் போல ஹalleluya वो यहूदियों का जैसे हम भी बदला का बदला करते हैं இப்ப அத நான் செஞ்சிட்டு இருக்கான் वही कर रहे யூதர்கள் என்ன செய்தான் ஈரான்காரன் ஒரு அடி அடிச்சாம்னா यहूदी क्या कर रहे ईरान ने अगर एक मिसाइल डाला तो 10 மடங்கு கொடுத்துட்டு வரான் वो 10 उसका जवाब दे रहा है ஏன் எந்த அடிப்படையில் நியாய பிரமாணத்துல பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு ஜீவனுக்கு பதிலாக ஜீவன் சூடுக்கு சூடு இப்படி அந்த நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஐயா யூதர்கள் என்ன செய்தான் கடைபிடிச்சு நடக்கிறான் ஹalleluya न्याय प्रमाण में जो है बदला का बदला ऐसे लिखा गया ஹalleluya इसलिए करते हैं அப்ப நம்முடைய சுபாவம் हमारा स्वभाव நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் हम जो है आत्मिक इस्राएल है அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய எல்லாமே எப்படி இருக்கணும் ஆவிக்குள் பட்டிருக்கணும் तो आत्मिक इस्राएल जो उनका स्वभाव सभी जो आत्मा आत्मिक होना चाहिए हालेलुया ஆவிக்குள் பட்டிருக்கணும் ஹalleluya आत्मा में होना चाहिए ஆமென் आमीन 1 கொரிந்தியர் 3:16 1 Corinthians 3:14 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் ஹalleluya பாத்தீங்களா இப்போ கர்த்தர் எங்க வந்துட்டாரு यहाँ परमेश्वर अभी इस विषय में आ गए அந்த ஆலயத்துல இல்ல ஆமென் இப்ப நமக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டு நமக்குள் வந்து விட்டார் ऐसे हमें चुन के हमारे अंदर भीतर आ गए ஆலயம் யாரு अभी भवन कौन है நீங்களே நானே तो हम ही परमेश्वर का भवन है ஆமென் அவரை ஏற்றுக்கொண்ட யாரானாலும் சரி நீங்கள் தான் அவர் தங்கி இருக்கும் ஆலயம் आप और परमेश्वर ஹalleluya जो निवास किया இந்த ஆலயத்தை அவர்கள் அந்த ஆலயத்தை கெடுத்தது போல அசுத்தமாக்குனது போல இந்த இருதயமாகிய ஆலயத்தை கெடுத்துடக்கூடாது ऐसे जो हृदय जो ஹalleluya जो है हम नष्ट नहीं कर சுத்தமா வச்சுக்காங்க ஹalleluya पवित्र करना है ஆமென் आमीन ஒரு சிலர் कुछ लोग जो है வீட்டை உரண்டே இருந்து அங்க எல்லாரும் அதாவது அவர்கள் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து சொல்லத்தக்க இருக்கும் நல்ல சுத்தமா இருக்க நீட் அண்ட் கிளீனா இருக்க ஆமென் எல்லாம் இருக்கும் இந்த பாராட்டெல்லாம் பெறுவாங்க ऐसे कुछ लोग का घर बहुत अच्छा साफ सफाई रहेगा ஆனா அவருடைய இருதயம் சுத்தமா இருக்காது लेकिन उनका हृदय ஹalleluya साफ सफाई ஹalleluya हालेलुया இதுதான் யூதனுடைய முறைமை கைகளெல்லாம் கழுவுமா குடஞ்சி हाथ पैर सब धोएगा இருதயத்தை கழுவதுக்கு ஏதாவது வழி இருந்தா அதையும் குடஞ்சிருவான் ஹalleluya हृदय को लेकिन साफ नहीं करेंगे ஹalleluya हालेलुया நல்ல பாதை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு ஆண்டவர் ஹalleluya हालेलुया அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யார்
तो आत्मिक इसराइल जो है वो कौन है, அவங்களுடைய தன்மை என்ன? उनके जो स्वभाव क्या है, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கணும், जो 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 क्षमा के योग्य उनको क्षमा करना है, விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்துல விட்டு जो चीज விலகணும். को छोड़ देना है छोड़ना है छोड़ देना. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். அப்பா ஒரு சிலருடைய குடும்பத்துல பேர் தான் ஆவிக்குரியவர்கள். कुछ लोग के जो परिवार में भले आत्मिक குடும்பத்துல बोलेंगे, அக்கா தங்கச்சிக்குல சில ஒரே தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்த அந்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் அந்த சொத்து பிரிப்பாங்களா, அதுல பார்த்தீங்கன்னா என்ன நிலை நிக்காளுங்க, எப்படி ஒரு இஞ்சி ஒட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு இஞ்சி கொடுக்க மாட்டேன், ऐसे कुछ लोग के ऐसे फैमिली में ऐसे இப்படி இருக்கா ஆவிக்குரியவர்கள். स्पिरिचुअल बोलेंगे लेकिन फिर भी झगड़ा होता है. ஹல்லேலூயா. हालेलुया. இது அல்ல. ऐसा नहीं है. இப்படி செய்வதனால கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். ऐसे करने के द्वारा परमेश्वर का नाम जो है वो निंदा होता है. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு சொன்ன காரியத்தை நினைவில் வைக்கணும். यीशु मसीह ने जो बात बोला उसको याद करना है. என் மித்தம் இயேசு என்ன சொன்னார்? என் மித்தம், என் நாமத்தின் மித்தம், வீட்டையாவது நிலத்தையாவது. ஹல்லேலூயா. எப்படி அல்லது மற்ற எந்த காரியத்தை விட்டுவிட்டவன் ஆமென் பரலோகத்தில் ஹல்லேலூயா இரண்டத்தினான ஆசீர்வாதத்தை பெறுவான். जो मेरे हालेलुया. अगर कुछ छोड़ देता है वो அதனால பூமிக்குரியவர்களை மயங்கி பூமிக்குரிய நோக்கி போகாதாங்க. इसलिए ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய சுபாவம் எப்படி இருக்கணுமா? விட்டு கொடுத்துருங்க. அதாவது நேயத்துக்கு உள்பட்டு வர வேண்டியது கட்டாயமா வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. जो ஹல்லேலூயா. हमें आना है वो ஆமென். ले ले ले. யாராவது விரும்பி யாங்குள்ளதும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்காங்க, தங்கச்சியோ அக்காலோ ஆமென் எடுத்துக்காங்கன்னா அதை மனப்பூர்வமா வாங்கிக்கலாம். ரைட். அடுத்த ஆள்கிட்ட கொடுக்குறது அந்த பங்கை என்கிட்ட தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க, நியாயம் இருக்கு. ஹல்லேலூயா. ऐसे हमें पूरे मन से दे. ஆனா அதை வேற விதமா மூட்டி விட்டு உசுக்காட்டு விட்டு நாலு ஆள்கிட்ட சொல்லி எப்படி அதை அங்கே தர சொல்லுங்க, எப்படி இவங்க கேட்டா வெக்கமாயிருமா, அவங்களுடைய இமேஜ் குறைஞ்சிருமா, ஆமென் இப்படி இருக்காங்க. ஆமென். இது ஆவிக்குரியவர்களுக்கு அழகு கிடையாது. ஹல்லேலூயா. आत्मिक के जो लोग का गुण அந்த எண்ணமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குரியவர்களை பார்த்து இந்த உலகம் ஆமென் आत्मिक लोगों को देख के संसार கர்த்தரை பக்கமாய் திரும்பணும், परमेश्वर की ओर मुड़ना है. கர்த்தர் பக்கமாய் திரும்பணும், परमेश्वर की ओर आना है. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். परमेश्वर के नाम की महिमा. ஹல்லேலூயா. हालेलुया. இது ஆவிக்குரிய சுபாவம். ये एक आत्मिक व्यक्ति का स्वभाव है. ஹல்லேலூயா. हालेलुया. 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா 6:19 வாசிங்க. 1 Corinthians 6:19. ஸ்தோத்திரம். ஆமென். பாத்தீங்களா என்ன போட்டிருக்கு? தேவன் தங்கியிருக்கும் பரிசுத்த ஆலயமா இருக்கு. பாத்தீங்களா? மறுபடியும் பிறந்த நம்ம ஒவ்வொரு பேரும் தேவனுடைய ஆலயமாய் ஆமென் இருக்கிறோம். जो दोबारा जन्मे वो परमेश्वर का भवन है. தேவன் எருசலேமில் இல்ல, எங்க இருக்கிறார்? परमेश्वर यरूशलेम में नहीं है. कहाँ पर है? எந்த ஆலயத்திலும் கிடையாது. कौन से भवन में भी नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப என்ன செய்யணும்? 2 பேரு ஹல்லேலூயா கூடி வரும்போது அங்க வந்துடுறார். ஹல்லேலூயா. जो दो लोग इकट्ठा होंगे वहां पे परमेश्वर आ जाएंगे. அப்ப கூடி வந்துருவாருன்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்குல்ல? और जब நம்பிக்கை இருக்கா இல்லையா? परमेश्वर आएगा तो இருக்குல்ல? विश्वास है. இருக்கா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. இருக்கு. சரி இருக்குல்ல? அப்ப ஒரு கேள்வி கேட்க, சில சமயத்துல பெண்கள் ஆண்களோ பெண்களோ கூடி வரீங்களா? உபவாச ஜெபமோ என்ன ஜெபமோ कभी இருக்கட்டும். उपवास प्रार्थना के लिए जब அந்த நேரத்துல ஒரு நபரு முன்னகிட்டி வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. हालेलुया. அதுக்கப்புறம் லைனா ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வரும்னு வைங்களேன். और उसके बाद लोग आते रहते हैं. இந்த முந்தி வந்தது ये जो पहला आया ஊர்ல பட்ட கதையெல்லாம் போடல பேசிட்டு கிடக்கும். ये सारे एवरी? संसार की जो बातें करते रहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய நிலை இதுதான். ऐसे हालेलुया. आए प्रार्थना करना है. பின்னாடி வந்தது அதுவும் முழங்கால் படிட்டு இருந்தோம். जो बाद में है वो भी இங்க என்ன நடக்கு? ஊர்ல பட்ட கதையெல்லாம் பேசிட்டு यहाँ क्या होता है? எல்லாரும் வந்த பிறகு எல்லாரும் வந்தாச்சு. இப்போ என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். எங்க கேட்பாரு? ஊர்ல பட்ட கதையெல்லாம் பேசிட்டு கர்த்தர் வந்துட்டாரு, 2-3 பேர் கூடும் போதே வந்துட்டாரு. அப்ப இந்த அடிப்படை உணர்வு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஊர்ல பட்ட கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தோத்துறோம் அப்புறம் அவருக்கு ஆத்திரம் தான் வரும். பாரு ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரு. प्रार्थना करते हैं सांसारिक बातों नहीं करना. வாரத்தோட சொல்லுதான் கேட்டுக்காங்க. ஆமா ये जो है इसे ஹல்லேலூயா. बताता हूं मैं.
ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணணும். आत्मा से भर के प्रार्थना करना है. தேவன் இங்க தங்கி இருக்கிறார். परमेश्वर यहाँ पर निवास. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்குள் வாசமா இருக்கிறார். हमारे अंदर जो निवास है, ஆவிக்குரிய நிலைப்பாட்டோடு பார்வையோடு தான் நடந்து கொள்ளணும். ऐसे जो आत्मिक तौर तरीके से हम चलना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு ஐக்கியமா இருந்தாலும் சரி ஆவிக்கு உட்பட்டிருக்கணும். अगर एक ब्रदरहुड भी हो, நம்முடைய ஐக்கியம் அனைத்தும் ஆவிக்கு உட்பட்ட ஐக்கியம். हमारा जो भी रिलेशनशिप है वो आत्मिक में होना நமக்கு பெயரே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. चाहिए. हमें जो आत्मिक நமக்கு कहलाते हैं, பெயரே ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. हमें जो आत्मिक इजरायली அந்த பிரகாரம் நடந்து கொள்ளணும். उसके अनुसार चलना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு காரியம். ये परमेश्वर बातें हमसे चाहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. இப்படி செய்யக்கூடாது. ஆமென். ஆவிக்குரியவர்களுடைய சிந்தை பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய பிரகாரமா தான் யோசிக்கணும், சிந்திக்கணும், உள்வாங்கணும். ஹல்லேலூயா. जो स्पिरिचुअल है उनका सोच, उनका नजर कैसे होना चाहिए, वो आत्मिक होना चाहिए. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொத்துறோம் குஷ்லோக செய்தி தேக்கிங்க. கொடுக்கும்போது யாரோ ஒரு ஊழியர் செய்தி கொடுக்கும்போது கூட அதை வேற விதமா நம்மளை தான் சொல்லியிருப்பாரோ, நம்மளை தான் கொத்திருப்பாரோ, இப்படி இப்படி இது மாம்ச சிந்தை. ऐसे இந்த कभी எண்ணத்தோடு कभी இருக்கக்கூடாது. संदेश दिया जाता है, वो लोग उसको पर्सनल आमीन. लेते हैं ताकि मेरे लिए இந்த बनाया गया करके. எண்ணமுடையவர்களா இராதாங்க. ऐसी सोच हमें नहीं रखना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி ஒருவேளை நீங்க அந்த தவறை செய்யாவிட்டாலும் கூட நமக்கு என்ன வேற யாருக்கோ இருக்கும் கர்த்தர் பேசிப்பாரு அப்படின்ட்டு விட்டு போனோம். இது நம்மளை தான் கொத்திருப்பாரு, நம்மளை தான் பார்த்தாரு. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த எண்ணங்களே இருக்கக்கூடாது. ऐसा सोच होना नहीं हालेलुया. चाहिए. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு யதார்த்தமா சிலத்துக்கு ஊழியக்காரன் எப்படி ஜனங்கள் என்ன செய்தாங்க கேட்காங்களா கவனம் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்த்துருப்பான். அதையும் கூட குற்றம் கண்டுபிடிக்காது. ஹல்லேலூயா. एक कार्य को आमतौर पे बोला हुआ, लेकिन कुछ लोग जिसको निजी ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. ऐसा कोई देखता नहीं है. ஹல்லேலூயா. இங்க வந்து நிற்கும் போது மெய் மறந்து நிக்கிறோம். ऐसा அது जहाँ தெரியுமா? पे खड़ा रहेंगे सब कुछ भूल जाता வேற எந்த சிந்தையும் எங்களுக்கு வராது. है और कोई सोच இந்த नहीं இடத்துல होता है. ஹல்லேலூயா. இதை விட்டு கடந்து போகும்போது கூட சில சமயத்துல சில மாம்ச சிந்தைகள் வரலாம். ஆனா இப்போ மெய் மறந்து நிக்கிறேன் எனக்கு தெரியாது. लेकिन जब यहाँ पे ஹல்லேலூயா. खड़े होते हैं तो वो सोच नहीं அப்படிங்கும்போது होता. உங்களை எங்க ஓடி பார்க்க தப்பான எண்ணங்கள் கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள் நிலைப்பாடு இப்படி இருக்கக்கூடாது. ये आदमी हालेलुया. इस्राएल का जो सोच ऐसा नहीं होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. தீத்துக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதை வாசிங்க. टाइटस 1:15 को पढ़े. ஹல்லேலூயா. இதுதான் हालेलुया. ஒன்றும் சுத்தமிடாது. ஆமென். அதனால தான் இப்படி பாக்கிய. ஹல்லேலூயா. हालेलुया. இது ஆவிக்குரிய நிலைப்பாட்டுக்கு சரி கிடையாது. ये एक आत्मिक हालेलुया. परिस्थिति के लिए ठीक नहीं है. ஒரு ஊழியன் போதிக்கிறோம்னா ஹல்லேலூயா இந்த தினத்தில் கர்த்தர் சரி இது நமக்கு தான் இப்படிப்பட்ட குறைபாடு இருக்கோ, ஹல்லேலூயா இது எனக்கு தான் ஆண்டவரே அப்படிப்பட்ட குறைபாடுகள் என்ன சுட்டி காமித்து ஊழியர்கள் போதிக்கிறார்களோ அதை ஒருவேளை அந்த காரியங்கள் உங்கள்கிட்ட இராமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா வேற யாருக்காவது கர்த்தர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. உடனே எல்லாம் எனக்கு தனக்கு என்ற மாதிரி எல்லாம் எனக்கு நடக்கூடாது. அங்கதான் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. संदेश दिया जाता है उसमें से अगर இந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. मेंटालिटी नहीं होना चाहिए. இந்த மென்டாலிட்டி என்ன செய்யக்கூடாது? ஹலோ தோற்றம் இருக்கக்கூடாது. नहीं होना चाहिए. சவுண்ட் வராது இப்போ. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமா. ஏன்னா இப்போ சவுண்ட் வராது. காரணம்னா உள்ளதை உள்ளபடியே சொல்லும்போது ஹல்லேலூயா மாம்சம் என்ன செய்யும்? வேற விதமாக சிந்திக்கும். ஆமென். என்னமும் செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு உணர்த்தப்பட்டு நான் சொல்லிருவேன். ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமா வர போகிறார். परमेश्वर का आमीन. आगमन नजदीक है. பரலோகத்துக்கு போகணும்னா தோத்துறோம். இப்பமே என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு கேட்கணும். ஆமென். अगर ஏன் கடிந்து கொண்டு ஊழியக்காரன் பேசுகிறார்களோ அது நல்லது நினைச்சுக்காங்க. ஆமென். अगर स्वर राज को जाना है हालेलुया. तो उपदेश को स्वीकार करना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு இடத்துல தோத்துறோம். ஆமே. ஒரு இடத்துல துபாயிலே எங்கே வெளிநாட்டில் எம்டி ஜெகன் கரெக்டா பேசியிருக்காரு. அவர் பேசும்போது அப்படியே உரிச்செடுத்தமா அங்க கையும் களவுமா பிடிச்சா விட்டுருக்கோம். அப்படி கர்த்தர் பேசியிருக்காரு அவர் மூலமா. உடனே ஒருத்தர் முடிஞ்ச பாரு நீங்க இப்படி கடிந்து கொண்டு பண்ணா யாரும் ஆப்பிரிக்க கிடைக்காது அப்படி இப்படி கர்த்தர் உணர்த்தினது பேசுவேன். கூப்பிடட்டா போ அப்படின்னாரு. அவன் தான் ஊழியன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. அங்க என்ன பேசணுமோ அதைத்தான் ஆவியானவர் உணர்த்தி பேசுவார். ஆமென். पवित्र आत्मा जो बोलना அடுத்த வார்த்தைக்கு ஆமென். இந்த இடத்துல வந்து யாரு பேசினாலும் சரி
அன்றைய வாரத்து தினத்தில் என்ன கர்த்தர் கொடுக்க சித்தம் இருக்கிறாரோ அதைத்தான் பேசுவார். जो परमेश्वर हालेलुया, वही होगा. हालेलुया. உங்க விருப்பத்தின்படி அல்ல, जो हमारे इच्छा के अनुसार नहीं होगा. ஆமென். आमीन. உங்கள் நினைவு என்னுடைய நினைவு இல்ல, तुम्हारा सोच मेरा உங்களுடைய வழியில் இல்ல. ஏசாயா 55:8 ஆமென் வாசிக்கிறோம். ஆமென். அப்ப நீங்க விரும்பினபடி பதுக்கணும் எதிர்பார்க்கப்படாது. ஹalleluya, वैसा नहीं होगा. ஆமென். 1 யோவான் ஹalleluya 2 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறதே, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஹalleluya, அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்க. ஹalleluya, ஆமென். பாத்தீங்களா ஐயா? தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீங்கள் வேதத்தை வாசித்த அந்த சத்தியத்தை உணர்ந்து அது விளக்கத்தை அறியக்கூடிய அந்த காரியம்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தணும், நிலைக்கணும். ऐसे बाइबल के वचन को जो है पवित्र आत्मा ही समझाना நீங்க है. வாசிக்கிற உங்களுக்கு உணரக்கூடிய அளவுக்கு உணர்த்தணும். ஏன் உண்டாக மாட்டேங்க? पढ़ते समय जो है उसका एहसास होना चाहिए, क्यों नहीं होता है. வேதம் அப்படித்தான் சொல்லுது, அப்படியா இல்லையா? बाइबल ऐसे ही बोलता है, क्यों नहीं. என்ன வாஸ்தவம்? பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. அப்போ வாசிக்கிற அந்த வசனத்தை தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும், நீங்க வாசிக்கும் போது वचन को चाहे हम अकेले पढ़े. அப்ப ஏன் அப்படி உண்டா மாட்டேக்கு? ஆவியானவர் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. பல சிந்தையோடு வாசிக்கப்படாது. ऐसे कई नहीं पढ़ना है. முழு மனதோடு அபே पूरे मन से. ஒரு பக்தன் சொல்லுகிறான் பாருங்க. एक भक्त ऐसे बोलते हैं. அல்லேலூயா. ஒரு சிலருக்குங்க மண்டை பிடிச்சு அமுக்குனாதான் தத்ததுன்னு கணக்குது. ஒரு மனுஷன் சங்கீதக்காரன் சொல்லுதான், சங்கீதம் 39 ஆமென், அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வாசிக்கும் போதே நான் ஆனால் கொண்டேன். அல்லேலூயா. வாசிங்க. எப்படி ஆனால் கொண்டது? என்ன காரியம் செஞ்சும் போது? ஆனால் கொண்டது என்ன காரியம் செய்யும் போது? தியானிக்கும் போது. ஆமென், आमीन. இங்க தியானிக்கும் போது புரியவே மாட்டேங்குது. பிறகு ஆனால் எங்க இருந்து வர? ऐसे ध्यान कर से समझ ஹalleluya, नहीं है. ஹalleluya. हालेलुया. தியானிக்கலே ஆனால் உண்டானும். ऐसे जब अध्ययन करते तभी जो है वो आत्मा होना है. எனக்கு உண்டாயிருக்கு. मुझे ऐसे हुआ है. வாசிக்கும் போது நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். ऐसे पढ़ते समय भी मुझे ऐसे ஆனா எப்போ அப்படி உண்டாகும் தெரியுமா? அதையும் சொல்லுறேன் தெளிவா. இதுல யாரையும் ஏமாத்த முடியாது. ஹalleluya, हालेलुया. பரிசுத்தத்தோடு முழு சிந்து அப்படி மெய் மறந்து அசைப்படுவோம் பாருங்க. ऐसे पवित्र सोच से அப்படியே ஆனால் உண்டு. तो வாசிக்கும் போதே தாவீது சொன்னது 100 உண்மை உண்மை. दाऊद राजा जो कहा वो सच बात है. இந்த அனுபவ உடையவர்களாய் மாறணும். ऐसे अनुभव के व्यक्ति हम बदलना है. ஆமென். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे இப்படி இருக்காங்க, ஆளு இங்க இருக்கையிலோ இல்லையே தெரியாது, சொல்லிடுறேன். ஹalleluya. पता नहीं बोलता हूँ. அந்த அதாவது ஏதோ ஒரு சீரியல் போடுவான் போலுக்க, என்னமோ தெரியல. அதை பார்க்கிறதுக்கு படிச்சு கொஞ்சம் வாசிக்கணும். பொசுக்கு வாசிச்சுட்டு என்ன வாசித்துன்னு புரியாது, வாசிச்சு மூடி வச்சுட்டு டிவி முன்ன போயிருக்குது. ஹalleluya. ऐसे फॉर्मेलिटी के लिए पढ़ेंगे फिर टीवी चालू. எப்படி இருக்கு? எப்படி இருக்கா இல்லையா? இருக்கும். ஒருவேளை ஒரு காலத்துல செஞ்சு அதை விட்டுருப்பீங்க, ஆனா நடந்துச்சா நடக்கலையா? ஹalleluya. हो सका एक समय आपने किया होगा. ஆமென். அப்ப ஆவிக்குரிய நிலைப்பாடு இப்படி அல்ல. लेकिन आत्मिक जो व्यक्ति का जो परिस्थिति ऐसा नहीं है. கர்த்தரை ஹalleluya எப்படி இருக்கணுமா? कैसे रहना है? சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். சங்கீதம் ஹalleluya ஹalleluya 34 அதிகாரம் முதல் வசனம். ஹalleluya. Psalm 34:1. ஹalleluya. பாத்தீங்களா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को मैं हमेशा स्तुति करूंगा. இதுதான் நம்முடைய நிலைப்பாடா இருக்கணும். ஹalleluya. हालेलुया. எக்காலத்திலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவரை துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். परमेश्वर को मैं हमेशा उसकी स्तुति பிறருக்கு நான் அவருடைய அன்பை எடுத்து உரைப்பேன், சொல்லுவேன். இப்படிப்பட்ட வாஞ்சையும் விருப்பமும் நோக்கமும் கொண்டுதான் நம்ம இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்குரிய தன்மை. ஹalleluya. सोच से हम இதை விட்டுட்டு எப்படி ஊர்லப்பட்ட கதையெல்லாம் பேசக்கூடாது. ऐसे सांसारिक ஹalleluya कहना है. ஹalleluya. हालेलुया. ஊர்லப்பட்ட கதையெல்லாம் போன் பேசக்கூடாது. सांसारिक बातों को फोन पे தோத்துறோம். சில சமயத்தில் நாமாகவே போய் ஆஜராகுது. எப்படி உலக கதைக்கு ஒரு சிலர் மூலமா வருது.
சிஸ்டர் என்ன செய்தியே தோச்சிரும். அவ்வளோதான் முடிஞ்சு. கதையை கேட்டீங்களா? முடிஞ்சு வந்துட்டான்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடுவான். அந்த கீ கொடுத்து விட்ட மாதிரி விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மாம்சம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. யாருக்குன்னு இங்கே கொஞ்சம் ஆவியும் அதனால இல்லை, யாருக்குன்னே கொஞ்சம் இந்த டியூப் நம்ம டியூப்பில் வந்து இந்த வால் பின் இருக்கலாம், வால் டியூப்பு, அது இந்த ஓட்டையாக இருந்தால் சீக்கிரமாக தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போக பாருங்க. அந்த மாதிரி யாருக்குன்னே இங்கே கொஞ்சம் இருந்த காற்றையும் பிடிங்கி விடுறதுக்கு மாதிரி அது மாதிரி இங்கே பேசி ஆவியை என்ன செய்வோம்? இதுக்கு தான் அந்த 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிங்க. இப்படிப்பட்ட கேசுகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியை அவிழ்த்து பாடாதுங்க. இப்படிதான் பழக்கம் பேசி ஏட்டி கூட்டி அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்து மண்டையில கை வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கெதி வரும். ஆமென். இது என்ன நடிப்புன்னு கேட்க. ஹல்லேலூயா. வாசிங்க. அவுத்து பண்ண என்ன அர்த்தம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆவியை அவிழ்த்து போடாதுன்னா என்ன அர்த்தம்? ऐसे आत्मा को ऐसे नष्ट न करो, ऐसे का मतलब அப்ப நான் சொன்னது சரியா இல்லையா? ஹலோ, சரியா இல்லையா? சவுண்ட் வர மாட்டேக்கு. சரியா இல்லையா? இப்படி இப்படி ஹல்லேலூயா हालेलुया. இப்படி செய்யக்கூடாது. அந்த ஆவியை காத்துக்கொள்ளணும். ஆமென். जो आत्मा जो उनको संभालना है, அந்த நிறைவோடு இருக்கணும். ஆமென். आत्मा के जो भरपाई से रहना है. ஃபாதர் பெர்க்மான்ஸ்டர் ஒருத்தர் பேட்டி எடுக்காரு. फादर बेर्कमैन से एक व्यक्ति बात कर रहे थे. ஃபாதர் உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ऐसे आपके बारे में मैंने सुना, நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி ऐसे கேள்விப்பட்டிருக்கேன். आप हमेशा प्रार्थना करते हैं. அதோடைய சீக்ரெட் ரகசியம் என்னன்னு பேட்டி எடுக்காரு. ऐसे उसका रहस्य क्या है? அப்போ உங்களுக்கு அப்போ வீண் சந்த ஏதாவது மாம்சம் உங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லலாம் பேட்டி எடுக்காரு. ऐसे वो शारीरिक सोच ऐसा नहीं आता है क्या? அப்படின்னு சொல்லிட்டாரு. उन्होंने कहा, அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நேரத்தில் சில சமயத்தில் அட்டாக் ஆகும், ஆனால் உடனே பாட்டை போட்டு விட்டுருவேன். எப்படி தோத்துடும்? ஹல்லேலூயா. பாட்டை போட்டு விட்டு கூட அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பேன். ऐसे मैं பார்த்தீங்களா எப்படி? இதுதான் தந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குரிய தந்திரம் இதுதான். ये एक आत्मिक बात है. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அந்த சிந்தை थोड़ा जगह दे देंगे तो நம்மளை ஆட்கொன்றோம், மேற்கொன்றோம். ஹல்லேலூயா. वो हम पे प्रभुता कर लेगा. அவன் என்ன செய்யணும்? हम क्या करना है? திரும்ப அவர் சொல்றாரு, பைபிளை திறந்து படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். मैं बाइबल पढ़ता हूँ, बाइबल पढ़ते रहता हूँ. உடனே ஹோலி ஸ்பிரிட் ஆவியான நிரப்பிடுவார். और पवित्र आत्मा मुझे ஹல்லேலூயா. कर देता है. பாத்தீங்களா ஃபாதருடைய அனுபவம் பாருங்களா? ऐसे जो அதனாலதான் அவர் எப்பவும் அனலா இருப்பாரு. ஹல்லேலூயா. ये जो அவர் ஒரு அல்லேலூயா சொன்னாலும் ஆனால் பறக்க பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் சொன்னாலும் நிறைவு. ஆமென். ஆவி ஆனவர் நிறைவு. ஹல்லேலூயா. पवित्र आत्मा का जो भरपाई இது அவருக்கு மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. उनके लिए नहीं है, நமக்கு வேணும். ஆமென். हमें भी चाहिए. வாயை திறந்தால் ஒரு அபிஷேகம். अगर हम ஹல்லேலூயா. जबान खोलेंगे तो एक अभिषेक. ஆமென். இந்த நிலைப்பாடு தான் நமக்குள்ள இருக்கணும். ये हालत जो हमें होना चाहिए. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு ஊர்லப்பட்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஊர்லப்பட்ட சீரியெல்லாம் பார்த்துக்கிட்டு सांसारिक बातों को नहीं தோத்திரம் ஏதோ ஒரு வாரத்துக்கு சரி ஆமென். அதுக்கப்புறம் இங்க வந்து நீ கர்த்தர் எனக்கு தான் பேசினார், எப்படி இல்லாத காரியத்தில் பண்ணிட்டு கர்த்தர் பேசினார் இப்படின்னு சொல்லிக்கிறது. எப்படி ऐसे भी कुछ தோத்திரம் होता है. நடிப்பு சொலிப்பு எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஹல்லேலூயா. संसार के योग्य जो वेश धारण नहीं करना. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரே நிலைப்பாடு தான். एक ही ஆவிக்குரிய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். आत्मिक चीज में तो आत्मिक चीज रहना है. அவன் வெள்ளைக்காரனா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த இனத்தை சேர்ந்தா இருந்தாலும் ஒரே நிலைப்பாடு தான். चाहे कहीं भी हो, பாஷைகள் வித்தியாசம் இருக்கலாம், மாறி இருக்கலாம், நிறத்தில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய நிலைப்பாடு ஒரே சேம் திங். आत्मिक तरीके में बदल नहीं करना है. எப்படி சேம் திங் நிலைப்பாடு. ஆமென். आमीन. இதை விட்டுட்டு வெளியே போக கூடாது. ஆமென். आमीन. அதெல்லாம் ஃபாதர். ஆமென். ஆவியிலே உம்மை ஆராதிப்பே. எப்படி ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் படிக்கலையா? ஆராதிப்பே. அந்த தன்மை உள்ளவரா தான் அப்படி படிக்காரு. அந்த நிறைவு இருக்கு. ஆமென். गीत में जो पवित्र आत्मा का भरपाई है. ஹல்லேலூயா. हालेलुया. நான் ஒரு காலத்துல இந்த இயேசு கூட வருவார்னு முத வாலிமே ஆமென் விட்ட புதுசு. ऐसे जो उनका पहला वॉल्यूम जो आया था, ஆனா கொஞ்சம் கிண்டலும் அடிப்பேன், थोड़ा उसका मजाक भी करता था. எதுன்னு மிச்சம்னா இவர் என்னடா இப்படி படிக்கிறாருன்னு சொல்லி. ऐसे ஆனா अलग तरीके से गाते करके ஆடிக்கிட்டே போவோம் ரோட்ல. இனி ஆமலே ஹல்லேலூயா. लेकिन இந்த போய் என்னெல்லாம் ஆடிக்கிட்டே போறான் தெரியல. அபிஷேகம்
இயேசு கூட வருவார். அந்த தாளமும் எனக்கு யாருக்குன்னே நான் மியூசிக் இருக்கு சிறு வயதிலிருந்தே. ஆமென். அந்த உரும்பி இருக்கலாம், உரும்பி போடுவாங்க தெரியுமா, அதில் அருமையா இருக்கும். இயேசு கூட வருவா, அதுக்கு பாட்டுக்கு அந்த ஆடிக்கிட்டே போவேன். அல்லேலூயா. ऐसे गीत को मैं बहुत पसंद करके ஆமென். गाता था. அந்த அபிஷேகம். ஆமென். அபிஷேகம். இப்படி எல்லாருக்கும் அந்த ஆரம்ப நாட்கள்ல ஆமென் ரோட்ல போனாலும் அபிஷேகத்தோடு போன காலம் உண்டு. ஆனா இப்ப இருக்கா சொல்லுங்க, குறைஞ்சிருச்சு. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒழுவு விட்ட மாதிரி ஒழுவு விட்டாச்சு. ऐसे அல்லேலூயா. आइसक्रीम पिघलने जैसा. அல்லேலூயா. ஆமா, ஒழுவாம இருக்கணும்னா இங்க எங்க இருக்கணும்? இருக்க வேண்டிய இடம் ஃப்ரீஜர்ல இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்கிரீம் எங்க இருக்கணும்? ஒழுவாம இருக்கணும்னா எங்க இருக்கணும்? அது இருக்க வேண்டிய இடம் ஃப்ரீஜில், அப்படிதானே? ஆமென். அப்போ அபிஷேகம் ஒழுவா இருக்கணும்னா குறையாம இருக்கணும், எங்க இருக்கணும்? தெய்வ சமூகத்தில். ஆமென். அதான் உங்களுக்கு ஃப்ரீஜர். அல்லேலூயா. தோத்திரம். ஆமென். ஆவிக்குரிய நிலைப்பாடு இதுதான். आत्मिक जो परिस्थिति ऐसे होते हैं. அல்லேலூயா. हालेलुया. அவன் கவனமாக இருக்கணும். हम सावधानी से रहना है. நம்ம ஆவிக்குரியவர்கள், हम आत्मिक लोग हैं. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். हम आत्मिक इजरायली है. அல்லேலூயா. हालेलुया. ஆவிக்கேற்றபடி, आत्मिक के तौर पे, ஆவிக்கேற்றபடி आत्मिक के तौर तरीके நடந்து கொள்ளணும். तौर से चलना है. இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே ये गलातियों की जो पत्री में लिखा है, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? प्रेरित पौल क्या कहते हैं? அல்லேலூயா. 3 அதிகாரம் 16 வாசிங்க பாப்போம். गैलेशियंस 3:16. ஆ 3:16 இல்லைன்னா 5:16 பாருங்க. தோத்திரம். ஜீஸ். சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி ஆ நடந்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. हालेलुया. ஆவி கேட்டு எத்தனை? 5:16. ஆமென். ஸ்தோத்திரம். गैलेशियंस 5:16. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया. எப்படி நடந்து கொள்ளணுமா? कैसे चलना है? ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். आत्मिक तौर तरीके सबसे चलना है. அல்லேலூயா. हालेलुया. ஆவிக்கேற்றபடினா என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்லுதோ, வசனம் என்ன செய்ய சொல்லுதோ அதைத்தான் செய்யணும். आत्मिक मतलब क्या है? जो वचन हालेलुया. कहता है उसकी तरफ चलना है. அதைத்தான் செய்யணும். वही करना है. அல்லேலூயா. हालेलुया. அதனாலதான் இயேசு ஆமென் மரியாள் அங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. इसलिए यूना அல்லேலூயா. हालेलुया. அவர் சொன்னதுதான் வசனம். அந்த வசனம் தான் அவரு. அந்த வசனம் சொல்றதை செய்யும் போது இயேசு சொன்னதை நீங்க செஞ்சதாக ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் பாயிண்ட். वचन जो कहता है आमीन. उसके हिसाब से हम रहना है. ஆமென். ஆவிக்குரிய நிலைப்பாடு இப்படிதான் இருக்கணும். जो आत्मिक ஆமென். जो है गुण लक्षण ऐसे होंगे. வெற்றுமையான எண்ணங்களோடு இருக்கக்கூடாது. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் அல்லேலூயா 4 வசனம் தொடங்கி வாசிங்க. सेकंड कोरिन्थियंस 10:4. சத்தமா. எங்களுடைய போராட்டமும் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், ஆ அவர்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆ அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், ஆ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமென். வேட்கையை நிர்மூலமாக்கி, ஆ எண்ணத்தையும் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். பவுல் பாத்தீங்களா? ஏன்னா பவுல் ஆவிக்குரியவர். ஆமென். हाँ पौल जो है आत्मिक है. அல்லேலூயா. हालेलुया. பவுல் ஆவிக்குரியவர். அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வருகிற தர்க்கங்களையும் எப்படி தர்க்கங்களும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு மேட்டுமையான மாம்சத்துக்குரிய சிந்தையா இருந்தாலும் சரி, அதை ஆவினாலே என்ன செய்வேன்? சிறைப்படுத்தி கிறிஸ்துக்குள் என்ன செய்வேன்? சிறைப்படுத்துகிறேன். அதை தெரிஞ்சிருக்கோம் நமக்கு. ऐसे ஆமென். मसीह के विरोध आने वाले कोई भी सोच को मैं आत्मा से बांध दूंगा. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. ऐसे में आत्मिक को करके बोलते வருகிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு விரோதமாய் வருகிற சிந்தைகளை என்ன செய்யணுமா? ஆவினாலே அதை மேற்கொள்ளணும். எப்படி கொள்ளணும்? परमेश्वर के विरुद्ध आने वाले सोच को आत्मा से. அப்போ ஆல்ரெடி யாருக்குனே நீங்க அந்த ஆவியின் நிறைவோடு கூட இருக்கும்போது தான் आत्मा से அந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். आत्मा से அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியாம ஆமென் கதை உளம்பிக்கிட்டு இருக்குங்க எல்லாம். எப்படி மேற்கொள்ள முடியலையே? மேற்கொள்ளுத நம்மள முடிய மாட்டேங்க. ஆவி நிறைவே இல்லையே. ऐसे आत्मिक का भरपाई नहीं சும்மா करके வாய்க்கு சொன்னா போதுமா? ऐसे मुंह से भी बोलना. ஆவின் நிறைவு. ஆமென். आत्मा से भरना. அல்லேலூயா. எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் बात करके துதித்து கொண்டு स्तुति करके. ஆமென்
கர்த்தரை துதித்துக் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு ஹல்லேலூயா கர்த்தரோடு கூட உறவுல ஆமென் என்ன செய்யணும் பின்னி பிணைஞ்சு இணைந்து ஆமென் இணைந்து இருக்கணும் ஆமென் ये परमेश्वर के साथ सौभाग्यता में அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த ஆவியின் சிந்தனை இருக்கும் ஆமென் ऐसे लोगों में जो நல்லா आत्मिक सोच கேட்டுக்கங்க. है, अच्छे सुनना है இது எல்லாருக்கும் உள்ளது இதை நான் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் யாரும் போய் சொல்ல முடியாது ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு எல்லாரும் முன் இருந்த நிலைப்பாடு என்ன இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்ன அவங்க पहले की हालत क्या है आपकी हालत இருதயத்துக்கு நன்றாவே தெரியும் हर एक के हृदय को सब पता है ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் தப்பிக்க முடியாது ஆமென் बच नहीं सकता है அப்ப என்ன செய்யணும் तो क्या करना है ஹல்லேலூயா हालेलुया ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ணும்படி பிரசங்கத்துல இருந்த வல்லமை இந்த காலகட்டத்தில் இல்லாம இருக்க குறைஞ்சிருக்க மந்தமா இருக்க காரணம் என்ன அதுதான் ஹல்லேலூயா हालेलुया ஆமென் आमीन அதான் காரணம் वही कारण அப்ப அது எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கிறோம் எங்க விழுந்திருக்கிறோம் எங்க நம்ம தவறு செஞ்சிருக்கோம் என்கிறது என்ன செய்யணும் ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர்ட்ட கேட்டு உணர்ந்து தெளிந்து அதிலிருந்து எழுந்து நிக்க ஆவின் பலத்தோடு எழுந்து நிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆமென் जिस विषय में काम है उसको ठीक करके मैं आगे बढ़ना है அது கர்த்தர் தான் செய்ய முடியும் वो परमेश्वर ही ஹல்லேலூயா हालेलुया கர்த்தர் தான் செய்ய முடியும் परमेश्वर ही कर सकता है ஹல்லேலூயா हालेलुया தோத்திரம் இன்னொரு காரியம் और एक बात जो है பாட்டு படிக்கும்போது जब गीत गाते हैं இந்த கிழக்கடைக்குடி யார் என்ன கிடைச்சா அது மிஞ்சி போகாம கிடைங்களா எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு கரெக்டாக கூட சேர்ந்து பாட்டுக்கு இணைவா தோத்துறோம் இங்க பாடல் வந்து அந்த பாடலுடைய நடை இருக்கலாம் அந்த நடை எப்படி போதோ அப்படிதான் தாளத்துடைய நடையும் பயணிக்கணும் ஏன்னா கிழக்குக்கும் அதுதான் வேற நடை கிடையாது ஆமென் ऐसे जब ஹல்லேலூயா இப்படி வரணும் இதை புரிஞ்சுக்கணும் முத எப்படி அடிக்கப்படாது ஹல்லேலூயா गीत गाते हैं எனக்கு தாளம் எனக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆயிரும் ஆமென் ஹல்லேலூயா गीत गाते நேர்த்தியா हैं வாசிக்கணும் ஆமென் आमीन கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஒழுங்கும் கிருபையுமாய் ஆமென் ஆராதனை செய்யணும் ஆமென் आमीन சோத்திரம் ஆனால் நம்ம சபை எவ்வளவு பரவாயில்ல ஆமென் கர்த்தர் நம்மளை நிரப்பி நடத்துகிறார் परमेश्वर हमें भर के चलाता है ஆனாலும் ஒன்றும் சில காரியங்கள் சரி செய்ய வேண்டிய காரியத்தை ஆமென் கர்த்தருக்குள் அன்பாய் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் நலனாக்க உங்களுடைய ஆவிக்குரிய சீவியம் வளரணும் நீங்கள் ஆமென் என்ன செய்யணும் நிலைப்பாடு மாறணும் கிறிஸ்துக்குள்ள பலப்படணும் அதனால தான் இதை ஊக்கப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஹல்லேலூயா குற்றப்படுத்துறதுக்கு அல்ல ஆமென் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அங்கீகரிங்க ஆமென் ஹல்லேலூயா हालेलुया இருக்கா இல்லையா சோத்திரம் ஆமென் கிறிஸ்துக்குள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழி ஆமென் நீதிமொழி 19:20 Proverbs 19:20 Proverbs 19:20 நீதிமொழி 19:20 என்ன சொல்லுகிறது அந்நிய காலத்தில் கேட்டு ஹல்லேலூயா हालेलुया கர்த்தருக்குள் ஆமென் புத்திமதியே அது 1 தெசலோனிக்கேயர் ஆமென் 5 ஆமென் சோத்திரம் அதுல 10 வசனமா 12 வாசிங்க இருந்து அன்பாய் அதை படிக்க ஹல்லேலூயா हालेलुया ஆமென் பாத்தீங்களா இந்த அடிப்படையில் தான் ஊழியர்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் ஹல்லேலூயா इस उपदेश के வசனத்தில் இல்லாம நாங்க எதுவும் சொல்லல ஆமென் वचन के बाहर அதனால कुछ नहीं कहते சகோதரிகளே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை इसलिए ஹல்லேலூயா कोई इसी அது से என் बुरा வாய்ஸ் नहीं கொஞ்சம் मानना தடித்த வாய்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லது நினைச்சுக்காங்க ஆமென் இப்படியும் ஒருத்தனை இங்க வச்சிருக்காரு கர்த்தர் ஹல்லேலூயா அதனால தான் கொண்டு இருக்காரு கொட்டடிச்சு கிடந்தவன இங்க கொண்டு வந்தாரு நான் வரல ஐயா கூப்பிடல ஆமென் கர்த்தருடைய சித்தம் வந்து நிக்க ஆமென் परमेश्वर की इच्छा से வர முடியாது ஆமென் ஹல்லேலூயா நான் படிப்பறிவு இல்லாதவன் ஹல்லேலூயா ஒன்றுக்கும் உதவாதவன் ஆமென் கர்த்தருடைய கிருபையினால வந்து நிக்க ஆனா கச்சரம் இப்பவும் தெரியாது எழுத தெரியாது படிக்க தெரியாது தத்தக பத்துக்கு படிச்சு அதுல ஒரு செய்தி கொடுக்க அவ்வளவுதான் ऐसे परमेश्वर के जो अनुग्रह ஹல்லேலூயா से संदेश को இது देता हूं தேவனால் உண்டாயிற்று ये परमेश्वर का द्वारा है தேவனால் உண்டாயிற்று परमेश्वर का द्वारा है கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की ஆமென் महिमा हो। ஸ்தோத்திரம் ஒரு பாடலை படிப்போம் ஆமென் एक गीत को गाएंगे அதை எழுதாங்க ஸ்தோத்திரம்
இந்த ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. பெருக்மான்ஸ் ஆராதிப்பே நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குர்த்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குர்த்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.